ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ரிசல்ட் வந்துடுச்சு. இதனால் விஜய்க்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. விஜய் மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன, இந்த சுடருக்கு என்ன ஆப்படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனோகரன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காரு. எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ரிசல்ட் வரும், இதே தான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்துல தான் நாகு "அண்ணா இவ்வளோ நாளா நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுண்ணே. இவ்வளோ நாள் போனா கல்யாணமே முடிஞ்சிரும்ண்ணே. இப்ப என்னதான் நாகு பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே!" அப்படின்ற மாரி சொல்ல, "அதெல்லாம் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். பணம் மட்டும் இருந்தா போதும். ஏன் ரிசல்ட் இப்ப கூட நம்ம கைக்கு வரும்." அப்படின்ற மாரி சொல்ல, "அட ஆமால்ல! பணத்த குடுத்தா தான் உடனேக்குடனே எல்லாமே கிடைக்குமே! நான் வேற முட்டாள்தனமா பண்ணிட்டேன். நான் பணத்த குடுத்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே அந்த ஃபோன் போட்டு, "சிவா இந்த மாரி எனக்கு இப்போ உடனே வேணும். எனக்கு நீ எதனா பண்ணு சிவா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னண்ணா பண்ண முடியும்? நான் காசு அனுப்பி விடுறேன். எனக்கு நீ உடனே ரிசல்ட் மட்டும் எடுத்து குடு சிவா." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "இப்போ எதுவுமே பண்ண முடியாதேண்ணா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படிலாம் நீ சொல்லாத சிவா. காசு குடுத்தா எல்லாமே தானா நடக்கும். அதனால நீ அந்த மாரி எதுவும் சொல்லாத சிவா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே என்ன பண்றது போறதுன்னே சுத்தமா புரியல. காசுக்கு தானே இந்த உலகமே ஓடுது. அப்படி இருக்கும்போது "சரிண்ணே நான் பண்ணி தந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காசு இப்போ குடுக்கறதுக்காக பிளான் ஆயிடுச்சு. காசை குடுத்ததுமே, "ஆனா நாளைக்கு ரிப்போர்ட் வந்துரும். நீங்க தாராளமா வாங்கிக்கோங்கண்ணா." அப்படின்ற மாரி அந்த சிவா சொல்லிடுறாங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன வேகத்துக்கு சிவா மறுநாள் ரிப்போர்ட் வரப்போகுது. கதிரேசன் ரொம்ப பரபரப்பா இருந்துட்டுருக்காரு. மனோகரன் சரி பரபரப்பா இருந்துட்டுருக்காங்க. அப்பதான் மனோகரன் கையில ரிப்போர்ட் வந்ததுமே, உடனே நம்ம பொய் சொல்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவா அந்த பையனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க பிரிச்சு பார்த்துடுறாங்க. பிரிச்சு பார்த்தா, அதுல தாங்க மேட்ரு அவ்ளோ இருக்கு. இந்த மாரி ஆ மேட்ரு என்னென்ன இருக்குன்னா, இந்த மாரி கதிரேசனுக்கும், சுடருக்கும் எந்த ஒரு டிஎன்ஏ செட் ஆகல. அதனால அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அந்த சமயத்துல தான் உடனே விஜய் கிட்ட போய் காட்டுறாங்க. "இங்க பாரு விஜயா." விஜய்க்கு ஃபோன் பண்றாங்க மனோகரன். "சொல்லுங்க மாமா." அப்படின்னு சொல்லுமே, "நீ உடனே கிளம்பி வா விஜய்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்க மாமா?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே "வா." ஆனா எவ்வளோ எமர்ஜென்சியா இருந்தாலும் வா அப்படின்னு சொல்லவுமே, "மாமா ஆனா நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே, இப்ப என்னால வர முடியாதுன்னு." சொல்லவுமே, "அதை விட இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீ வராம இருக்காத. வந்து தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே நம்ம விஜய் வராரு. வீட்டுக்கு வந்ததுமே, "என்ன மாமா உடனே வீட்டுக்கு வரணும் அப்படி இப்படின்றீங்க? என்னதான் மாமா?" அப்படின்ற மாரி கேட்கவுமே சொல்றாங்க. இந்த மாரி நாங்க சொல்லும்போது நம்பல. "இப்ப பாரு, இங்க என்ன வந்திருக்குன்னு மட்டும் பாரு." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னதான் மாமா பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "மாப்பிள உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலடா. எல்லாமே நாடகம், பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னன்னா நம்பவே மாட்டேன்ற. எப்பதான் மாப்பிள நம்புவ?" அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்காங்க. "என்ன மாமா நம்பணும்? அதான் சுடர் சுடர் இல்ல ரேணுகா அண்ணன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன மாமா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அப்புறம் என்னன்னுலாம் சொல்லாதடா. இது டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்கே பாரு. நாங்க பொய் சொல்றதா நீ நினைக்கிற? இத பார்த்தா உனக்கே தெரியும்டா." அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் தெரியறதுக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு எதுவும் தெரியவும் வேணாம். அதனால நான் எதையும் தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்ற மாரி சொன்னதுனால, ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியலங்க. அப்பதான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா புரிய வைக்கிறாங்க. என்ன நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, இதுக்கு மேல இப்படியே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக முடிவெடுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வரணும் அப்படின்ற நோக்கில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இது இவ்வளோ இதாக போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அப்படியே திகச்சு போயிட்டார். நீங்கள் சொல்கிறது உண்மையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரத்தில் எத்தனை இலைகள் உள்ளது? அவங்களுக்கு சுத்தமாக புரியல என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்குது, எதுவுமே புரியாமல் ரொம்ப திகச்சு போய் நிற்கிறாங்க. இவ்வளோ இதாக நடக்கும், இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்கல. அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் இதுக்கு மேலேயாச்சும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. விஜய் இப்படி எடுத்த முடிவு வந்து கரெக்டு தான் நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேலேயுமே வந்து இப்படியே வந்து விடக்கூடாது இல்லையா? மண்பலத்தை பெருக்குவோம். அதனாலே வந்துட்டு விஜய் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. விஜய்க்கு என்ன பண்ணுறது போகும்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா நடக்குது இங்கே, நம்ம எப்படியே இருந்தோம், நம்ம இப்போ இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனில் இருந்துகிட்ருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுடர் அப்படின்ற ஒரு உண்மை எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலே எதுவும் தெரியறதுக்குலன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீங்க? எந்த மாதிரி வந்து விஜய்க்கு உண்மை தெரிஞ்சதில் யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷமோ அவங்கெல்லாம் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Like, share, subscribe.